இது வந்துட்டு நம்ம சாதத்தில் பிடிச்சி சாப்பிட்றதுக்கும் சரி, லஞ்ச் பாக்ஸ் கட்டிட்டு போகிறதுக்கும் சரி, இட்லிக்கு தோசைக்கெலாம் வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு நாள் குழம்பு வைக்கலைன்னா கூட இந்த தொக்கை வச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம். தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மாதிரி தொக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்க, அதாவது வளர்கிற பிள்ளைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. உங்கள் வீட்டில் இனிமேல் பிள்ளைங்க யாருமே அம்மா என் முகம் வந்து ஷைனிங்காக இல்லைம்மா, அதுக்கப்புறமா வந்து முடி கொட்டுதுமா அப்படின்னு உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட்டே பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து நல்ல ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவாங்க. இது என்னம்மா ஹெல்த்தியான குழம்புன்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. இன்றைக்கி வந்து நம்ம செய்ய போகிறது நல்ல புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நம்ம செய்யறதுனால இதில் வந்து நல்ல ஒரு அயர்ன் கண்டென்ட் இருக்குது. ரத்த சோகை இருக்குது அப்படின்றவங்க கூட இந்த கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து செய்யும் போது ரத்தமும் நல்லா ஊறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கண் பார்வையும் வந்து நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம என்ன பண்ணலாம், இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இது ஒரு குழம்பா செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா இதை ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வாரத்துக்கு அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து சாம்பார் சாதத்துக்கு தொட்டு சாப்பிடலாம், இல்லை நம்ம வந்து தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிடலாம், இல்லை சாதம் போட்டு கிளறி டிஃபன் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணலாம், நல்ல ஒரு கை அளவுக்கு புதினா எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதுலேயே வந்து கொத்தமல்லியும் நல்லா இந்த அளவுக்கு எடுத்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இது எதுக்காக, நம்ம கொத்தமல்லி புதினாலாம் சேர்க்கும் போது உடம்புல இருக்க கொலஸ்ட்ராலையுமே கம்மி பண்ணிடும். அதுக்கடுத்தது இந்த புதினாவோட மகிமை என்னன்னு பார்த்தீங்கன்னா முகம்லாம் நல்ல ஷைனிங் கொடுக்கும். அதனால் இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வச்சுட்டு போட்டுருங்க. இது கொஞ்சம் ஃபைனலாக போடுறதுக்கு வச்சுக்குவோம். அப்புறம் கருவேப்பிலையும் நல்ல ஒரு இனுக்கு அளவுக்கு எடுத்து வச்சுட்டு இதில் ஒரு 10 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதை நல்லா உருவி இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், இதுலேயே வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கோம். சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 6 சின்ன வெங்காயத்தை எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். 2 பல்லு பூண்டு இதையும் எடுத்துக்குவோம். நல்ல டேஸ்ட் கொடுக்கறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்குங்க. இதுலேயே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். பாருங்கள், ஒரு குட்டி ஸ்பூனில், அதாவது டீஸ்பூனில் எடுத்திங்கன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு இதையும் சேர்த்துக்குங்க. நல்ல மணம் கொடுக்கும். நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடும். பல்ஸில் போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துட்டு நல்லா போட்டுக்கங்க. இப்போ வந்து நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டு வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படியே இந்த குழம்போட சின்ன வெங்காயம் தயிர் சாதத்தில் எடுத்து வச்சு சாப்பிடும் போது ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இதுலேயே ஒரு 15-20 பூண்டு, இதுலேயே மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இதிலே சேர்த்துக்கலாம். ஏன்னா உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே ஒன்றா சேர்ந்து வரும்போது தான் இந்த குழம்பு வந்து கெட்டு போகாமல் இருக்கும்.
பாருங்கள், வெங்காயம் 3/4 பதம் அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அப்புறம் தக்காளியெல்லாம் வதங்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா சேர்ந்து வதங்கிடும். இப்போயே நல்லா வதக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் குழம்பு வச்சு முடிக்கிறதுக்குள்ளே வெங்காயம்லாம் வந்து ரொம்ப வெந்து குழஞ்சி போயிடும். அதனால் இதில் வந்து நல்ல பெரிய தக்காளியாக 1 தக்காளி அளவுக்கு போட்டுக்கோங்க. சின்னதாக இருந்தால் 2 தக்காளி போட்டுக்கோங்க. இதில் வந்து அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், புளி கொஞ்சம் எடுத்து ஊற வச்சுருக்கோம். இது வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இந்த வெங்காயம்லாம் வதங்கிறதுக்குள்ளே இதை கரைச்சி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா சுருளை வதங்கிடுச்சு. தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அதுக்குள்ளே இந்த மீதி இருக்கிறது எல்லாமே நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ வந்து நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறோம். சப்போஸ் உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா ரெட் சில்லி பவுடரும் மல்லித்தூளும் இதில் சேர்த்துக்கிங்க, நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்திங்கன்னா இந்த ஸ்பூன்லேயே 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடரும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துக்குங்க. பாருங்கள், இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த குழம்பு மிளகாத்தூளோட பச்சை வாசமும் போயிருக்கும். இப்போ அரைச்சி வச்ச விழுதையும் இதில் சேர்த்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சிட்டேன், அதனால் இந்த விழுதையும் நம்ம அதில் சேர்த்துடலாம். பாருங்கள், மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதில் கலந்துக்கலாம். அதாவது இதை நல்லா வதக்கிட்டு இந்த தண்ணியை ஊற்றிக்கணும். தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். பாருங்கள், இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் கொஞ்சம் லேசாக பிரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இதோட பச்சை வாசமும் போயிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து வச்சுருக்க புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளியை இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இந்த அளவுக்கு தண்ணியே போதும். இப்படி இருந்ததுனால தான் நமக்கு வந்து கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். மூடி வச்சுருவோம். பாருங்கள், இப்போ நல்லா பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு. இதோட பச்சை வாசமும் போயிடுச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்னும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்படி வந்ததுன்னா குழம்பு 1 வாரம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலும் கெட்டே போகாது. பாருங்கள், இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு சூப்பராக வந்துடுச்சு. இதுலேயே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தூவி விடும். இதை நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு நாள் குழம்பு வைக்கலைன்னா கூட இந்த தொக்கை வச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம். தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப அருமையாக இருக்கும்.
இதே மாதிரி தொக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்க, அதாவது வளர்கிற பிள்ளைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. உங்கள் வீட்டில் இனிமேல் பிள்ளைங்க யாருமே அம்மா என் முகம் வந்து ஷைனிங்காக இல்லைம்மா, அதுக்கப்புறமா வந்து முடி கொட்டுதுமா அப்படின்னு உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட்டே பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து நல்லா ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி வச்சு நீங்கள் இந்த குழம்பு செஞ்சு கொடுத்து பாருங்கள். செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.